கமெண்ட் பாக்ஸில் அஜித்குமார் அப்படிங்கிற தோழர் ஒருத்தர் வந்து பூவன் மரம் தார் போடுறதுக்குள்ளே காற்றுல உடையுது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. தோழரே, தார் போடுறதுக்குள்ளே பூவன் மரம் உடையுது அப்படின்னா அது வந்து வலு இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் தகுந்த அளவில் அதுக்கு வந்து சத்துக்களை கொடுக்கலை, அதனால் சத்து குறைபடால வாழை நல்லா வளரலை, நல்லா தடிமனை ஆகலை, அதனால தான் இப்படி சரியுது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சத்தான உரங்களை கொடுங்க. இயற்கை உரங்கள்னால் நீங்கள் சாணி உரங்கள் பயன்படுத்தலாம். பச்சை சாணி கொடுக்கக்கூடாது, காஞ்ச சாணி கொடுக்கலாம். சாம்பல் சத்துக்கள் அதிகமாக கொடுக்கணும். சாம்பல் குப்பைகளை வந்து வாழையோட அடிப்பகுதியில் போடுங்க. அதனால் கூட தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இந்த 3 சத்தும் இல்லைன்னா எதுனாலுமே நம்மளுக்கு தாவரங்களாக இருந்தாலும் சரி, வாழை மரமானாலும் சரி இப்படி தான் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு வந்து வாழை நல்லா தான் இருக்குது ஆனாலும் சரியுது அப்படின்னா நீங்கள் வந்து கயிறு கொடுத்து இழுத்து கட்டலாம் பக்கத்து வாழைக்கு. அப்படி இல்லைன்னா பெரிய அளவில் சவுக்க கம்பு இருக்குது, இல்லைன்னா தைல கம்பு இருக்குது, அந்த கம்பை அடிப்பகுதியில் ஊனி ஒரு கட்டு கட்டினீங்கன்னா நமக்கு வந்து சரிதை தடுக்கலாம்.